நண்பன் யார் பகைவன் யார் என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அவ்வாறு கண்டுபிடிக்க முடியாதவர்கள் வாழ்க்கையிலே பலகட்ட போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும், பல இன்னல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். பகைவர்கள் பெரும்பாலும் நம்மளுடைய அபிமானத்தை பெறுவதற்காக, நம்மளுடைய நட்பை பெறுவதற்காக கும்பிடுவார்கள். அந்த கும்பிடும் கைக்குள்ளே கொடூரமான ஆயுதங்களை வைத்து நம்மை தாக்குவதற்கு முயற்சிக்கலாம். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்திக்கு ஒரு மனித வெடிகுண்டான ஒரு பெண் மாலையிடுவதற்காக வருகிறாள். ஆனால் வெளியிலே சிரித்துக்கொண்டு சந்தோஷத்தை காட்டிக்கொண்டு மனித வெடிகுண்டாக வந்து மாலையிடுகிறாள். இதைத்தான் வள்ளுவர் சொல்லுகிறாரு, தொழுத கையுள்ளும் படை ஒடுங்கும் ஒன்னார், அழுத கண்ணீரும் அனைத்து. சில உறவினர்கள் நம் வீட்டிலே அழுவார்கள். நான் செய்தது தவறுதான். அவர்கள் தன்னை நியாயப்படுத்தி உங்களிடமிருந்து உதவிகள் பல பெறுவதற்காக நடித்து காட்டுவார்கள். உதட்டளவிலே உறவை வைத்துவிட்டு மனதளவிலே அவர்களை விலக்கி வைத்தல் வேண்டும்.